ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிபிஎஸ்சி ரிசல்ட் ரிலேட்டடான ரெண்டு முக்கியமான அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் சிபிஎஸ்சி ரிசல்ட் வந்து எப்போ வெளியாகும் அப்படின்ற ரிலேட்டடான ஒரு முக்கியமான அப்டேட்டும், அடுத்தது அந்த சிபிஎஸ்சி ரிசல்ட்டை எப்படி நம்ம செக் பண்ணுறது, எத்தனை ரெண்டு வழியில் நம்ம செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸை வந்து எப்படி நம்ம செக் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ சிபிஎஸ்சி ரிசல்ட் ரிலேட்டடான முக்கியமான அப்டேட்டை டிஜிட்டல் லாக்கர் அவங்களுடைய வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணி 24 ஹவர்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிசல்ட் வந்து கன்ஃபார்ம் வந்து வந்துடும். ஸோ மேபி எக்ஸ்பெக்டட் டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 13 and 14 உங்களுக்கான ரிசல்ட் வந்து வர்றதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்படி இந்த வீடியோவில் வந்து நம்ம ரிசல்ட் வந்து நம்ம செக் பண்ணுறது, அதுக்கான வழிமுறைகள்லாம் என்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் கூகுளில் போய்ட்டு சிபிஎஸ்சி ரிசல்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணாலே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வெப்பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ எப்படி அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். ஸோ இதில் லேட்டஸ்ட் நியூஸில் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் ஈவெண்ட்ஸ் அல்லது நியூஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதில் ரிசல்ட் வந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து 10th and 12th ரிசல்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஷோ ஆகும். அப்படி இல்லைனா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அது ஜஸ்ட் ஒரு லிங்க் கொடுப்பாங்க. அதில் நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு ரிசல்ட்டுக்கான அந்த பேஜுக்கு வந்து போகும். ஸோ இது வந்து ஆன்லைன் மூலமாக சிபிஎஸ்சி ரிசல்ட்டை டேரெக்டாக செக் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் தான் இந்த போர்ட்டல். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட். ஸோ இதில் வந்து நீங்கள் ரிசல்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். ஃபஸ்ட்டு யுவர் ரோல் நம்பர் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ உங்களுடைய எக்ஸாம் ரோல் நம்பர் என்னவோ அந்த ரோல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுடைய ஸ்கூல் நம்பர் வந்து கேட்பாங்க. ஸோ அந்த நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அட்மிட் கார்டு நம்பர். ஸோ உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க, அந்த அட்மிட் கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது அட்மிட் கார்டு நம்பரை என்டர் பண்ணிவிட்டு டேட் ஆஃப் பர்த்தையும் நீங்கள் வந்து கரெக்டாக என்டர் பண்ணிவிடுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்டர் செக்யூரிட்டி பின் நம்பர். ஸோ உங்களுக்கு அந்த அட்மிட் கார்டு ப்ளஸ் செக்யூரிட்டி நம்பர் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த நம்பரையும் என்டர் பண்ணிவிட்டு கேப்சா கோடையும் நீங்கள் என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு ஃபைனலாக நீங்கள் ஜஸ்ட் சப்மிட் பண்ணாலே போதும். ஸோ உங்களுடைய ரிசல்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஷோ ஆகும். ஸோ இது வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்து இந்த டீட்டெயில்ஸ் வந்து ப்ரொவைட் ஆகும், அதாவது டீட்டெயில்ஸ் வந்து வியூ ஆகும். அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து இந்த டீட்டெயில்ஸ் வந்து எப்படி இது வந்து 2024க்கான ரிசல்ட்டுக்கான டீட்டெயில்ஸ். ஸோ எப்படி வரும், ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் தான் இது. ஸோ 10th இருக்கட்டும் 12th இருக்கட்டும், ஸோ சேம் மெத்தடில் தான் இது மூலமாக நீங்கள் வந்து ரிசல்ட் செக் பண்ணுவீங்க. இது வந்து வெப்சைட் மூலமாக நீங்கள் செக் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ். அடுத்தது ஸோ செகண்ட் மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் லாக்கர் அந்த மெத்தட் மூலமாகவும் நீங்கள் வந்து உங்களுடைய ரிசல்ட் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அது ரிலேட்டடான ஒரு முக்கியமான அப்டேட்டும் வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஹவ் டு ஆக்டிவேட் யுவர் டிஜிட்டல் லாக்கர் அக்கௌண்ட். ஸோ டிஜிட்டல் லாக்கர் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து உங்களுடைய டிஜிட்டல் லாக்கரை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டு ரெடியாக நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ லாஸ்ட் டைமத்தில் வந்து உங்களுக்கு அந்த இஷ்யூஸை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஸோ டேரெக்டாக ஸோ சீக்கிரமாக உங்களோட ரிசல்ட் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதாவது சிபிஎஸ்சி எக்ஸாம் 10th and 12th ரிசல்ட் 2025 கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கெட் ரெடி டு செக் யுவர் ரிசல்ட் குவிக்லி அண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சீக்கிரமாக உங்களோட ரிசல்ட்டை நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா ஸோ நீங்கள் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ப்ரிப்பராக வச்சுக்கோங்க அப்படின்றதையும் அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிஜிட்டல் லாக்கர் மெத்தடை வந்து எப்படி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும், ஸோ அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுடைய ஸ்கூலில் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஒரு கோடு வந்து ப்ரொவைட் பண்ணி அந்த சீக்ரெட் நம்பர் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்களே அந்த நம்பரை வந்து நீங்கள் என்டர் பண்ணி உங்களுடைய பேசிக்கான இன்ஃபர்மேஷன் அண்ட் மொபைல் நம்பர், ஸோ இந்த மாதிரி பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அதில் கொடுத்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து ஆக்டிவேஷன் ஆகிடும். ஸோ அதுக்கு வந்து நம்ம எப்படி செக் பண்ணணும் ஸோ அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா cbsc.digital.locker.gov.in அப்படின்ற வெப்சைட் இருக்கும். ஸோ உங்களுக்கு அதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்விட்டர் போஸ்ட்லேயே உங்களுக்கு வந்து போட்டிருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காகவே அந்த லிங்க்கு வந்து உங்களுக்கு கொண்டு போயிடும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஜிட்டல் லாக்கர் அக்கௌண்ட் கன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ என்டர் த 6 digit கோட் அந்த ஸ்கூலில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க கோடை ப்ரொவைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து வெரிஃபை அண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு கெட் ஸ்டார்டட் அக்கௌண்ட் கன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய 10th 12th அப்படின்றத மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அந்த ஸ்கூல் கோடு என்டர் பண்ணிக்கோங்க, ரோல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க, 6 digit ஆக்சஸ் கோடு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்களே ஸ்கூலில். ஸோ அதை கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட் என்டர் பண்ணால் போதும், உங்களுடைய அக்கௌண்ட் மொபைல் நம்பர் OTP ஜென்ரேட் ஆகும். ஸோ அது மூலமாகவும் நீங்கள் வந்து உங்களுடைய டிஜிட்டல் அக்கௌண்ட்டை
லாக்கரை வந்து ஈஸியாக நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணலாம். ஸோ அது மூலமாக உங்களுடைய ரிசல்ட் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஒன்று சிபிஎஸ்சி ரிசல்ட் அப்படின்னு போட்டாலே கூகுளில் வந்து டேரெக்டாக டிஜிட்டல் லாக்கர் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஸோ அது மூலமாகவும் நீங்கள் செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 2 மெத்தட்லையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது பார்த்தீங்க அப்படின்னா மேபி 13th அல்லது 14th அன்றைக்கி உங்களுடைய ரிசல்ட் வந்து 100% வந்து ஷூராக வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.